மனித உறுப்புகளில் அப்பெண்டிக்ஸ் என்றால் என்ன? அந்த அப்பெண்டிக்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும் பொழுது அதை அப்பெண்டிசைட்டிஸ் என்று கூறுவோம். ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் இரண்டும் இணையும் இடத்தில் ஒரு வால் போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு குடல் போன்றுதான். அதற்காக தான் இதற்கு குடல் வால் என்று பெயர் வைத்துள்ளார். இதுல பாத்தீங்கன்னா என்னன்னா, எப்படி நம்மளோட சிறுகுடல் அண்டு மற்றும் பெரிய குடல்ல வந்து பாக்டீரியா, பில்லியன்ஸ் ஆஃப் நல்ல பாக்டீரியாக்கள் வந்து உள்ள லோடடா இருக்கும். அது இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நல்ல டைஜஷன், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் வந்து கேஸ் வெளியேற்றுதல், இது போன்ற நல்ல விஷயங்கள் நமக்கு செய்கிறது. சோ இந்த நல்ல பாக்டீரியாக்கள் அழியும் பொழுது நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரும். பாத்தீங்கன்னா லூஸ் மோஷன் வரும், வயிறு ப்ளோட்னஸ் வரும், நம்ம வந்து ஏப்பம் போன்ற பிரச்சனைகள் இருக்கும், கேஸ் வெளியேறுதல் அதிகமாக இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பெண்டிக்ஸ் வந்து பொதுவாக வந்து பிரச்சனை ஏற்பட்டாலே வந்து நிறைய இடத்தில் வந்து அப்பெண்டிக்ஸ் அறுவை சிகிச்சை மூலம் எடுத்து விடுகிறார். சோ இது நல்லதா அல்லது கெட்டதா என்பதுதான் கேள்வி. இதில் 3 நிலை வந்து உருவாகும். ஒன்று வந்து சாதாரணமாக இன்ஃபெக்ஷன் தாக்குதல், மிதமாக இன்ஃபெக்ஷன், மைல்டு டு மாடரேட் லெவல் இன்ஃபெக்ஷன் தாக்குதல் மற்றும் சிவியரா டேமேஜ் ஆகுது. இதுல வந்து சிவியர் டேமேஜஸ் கேங்க்ரைன் அப்பெண்டிசைட்டிஸ் அப்படி என்று சொல்வார்கள். இதை வந்து நிச்சயமாக நம்ம வந்து லாப்ராஸ்கோபிக் ஆர் ஓபன் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றிவிட வேண்டும். ஏன்னா இதுக்கு நோ சாய்ஸ் வந்து. மீதி மாடரேட் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக், பெயின்கில்லர்ஸ் எல்லாம் மெடிசன் கொடுத்து அதை வந்து நிவாரணம் கொடுக்க முயற்சி எடுக்கலாம். அது ஃபெயிலியர் ஆகும் பட்சத்தில் நாம் நிச்சயமாக வந்து அறுவை சிகிச்சை நோக்கி தான் செல்ல வேண்டும். எல்லா அப்பெண்டிசைட்டிஸ்களையும் நாம் வந்து அறுவை சிகிச்சை செய்து அகற்றிவிட வேண்டாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த அப்பெண்டிக்ஸ் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அவர்களுக்கு வந்து உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை மருத்துவர்களின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்வது சிறந்தது.